Hello viewers, welcome to our channel Casual Study. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எர்த்தில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸுமே ஒரு பார்ட்டிக்கலோட இன்னொரு பார்ட்டிக்கல் வந்து அட்ராக்ட் ஆகும். எது மூலியமாக அது அட்ராக்ட் ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த ஃபோர்ஸ் மூலியமாக ரெண்டு பார்ட்டிக்கலுமே அட்ராக்ட் ஆகும். நம்ம அந்த டூ பார்ட்டிக்கலையும் M1 M2 அப்படின்ற இந்த டூ ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக எடுத்துக்கலாம். அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். இப்போ நம்ம கீழே ஒரு ரெண்டு மாஸ் பார்த்தோம்ல, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த மாசஸ். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க M1 M2 அப்படின்ற நம்மளுக்கு வந்து ஒரு டூ மாசஸ் இருக்குது. அதோட சென்டர் ஆஃப் த அந்த சென்டர் ஆஃப் த மாசஸோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த டெரிவேஷன்லாம் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அந்த டெஃபினேஷனில் பார்த்த மாதிரி ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ் அப்படின்னு இருந்ததா. ஸோ அதனால் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். F directly proportional to M1 into M2. ஏன் அங்கே நடுவில் வந்து இன்ட்டு வந்ததுன்னா அது ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் அப்படின்னு இருந்ததுனால தான் நம்ம இங்கே மல்டிப்ளையே கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், F proportional to 1/r square. 1/r square inversely proportional to the square of distance between the center of the masses அப்படின்னு இருக்கிறனால நம்ம வந்து இங்கே வந்து இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டூ ஈக்குவேஷனையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எஃப் வந்து ரெண்டுத்தும் காமனாக இருக்கனால நம்ம காமனாக போட்டோம். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் டு M1 into M1 divided by R square. அங்கே வந்து மேலே 1 பண்ணாலும் அது மல்டிபிள் ஆனால் M1 into M1 தான் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? F directly proportional to M1 into M2 divided by R square அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷனலாக நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னா G அப்படின்ற கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F equal to G M1 into M2 divided by R square அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த G அப்படின்றது என்ன அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதை தான் நம்ம கேபிட்டல் G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட வேல்யூவை SI யூனிட்டில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.674 into 10 to the power of -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg -2 அப்படின்னு நம்ம வந்து இதோட SI யூனிட் வேல்யூவை நம்ம வந்து சொல்லுவோம். ரெண்டு மாஸ்க்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே அட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து எந்த மீடியமில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து அட்ராக்ட் ஆகும். மீடியம் அப்படின்னா ஹேர் மீடியமாக இருக்கலாம், இல்லை வாட்டர் மீடியமாக இருக்கலாம், இல்லை கேஸ் மீடியமாக இருக்கலாம். அந்த மீடியம்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. எந்த மீடியமில் இருந்தாலும் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து கிராவிட்டி அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? எர்த்தில் இருக்க அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸலரேஷன் அப்படின்னா என்ன? அது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாலை வந்து நீங்கள் மேலே அவ்வளோ தூக்கி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும்? திருப்பியும் உங்கள் கைக்கே வந்துடும். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் அந்த பால் வந்து நீங்கள் தூக்கி போட்டாலும் அது திருப்பியும் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து திருப்பியும் கீழேயே பிளேஸ் ஆகிடுது. அந்த வெலாசிட்டி வந்து இப்போ தூக்கி போடும் போது ஒரு வெலாசிட்டி இருக்கும். திருப்பியும் அது கீழே வந்து விழுற வரைக்குமே அது வந்து அதில் இருக்க வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன் அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து வந்து வெலாசிட்டி வந்து கீழே வர சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை தான் நம்ம அக்ஸலரேஷன். சேஞ்ச் இன் வெலாசிட்டினாவே அக்ஸலரேஷன். இந்த அக்ஸலரேஷன் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம எப்படி ரிப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் ஜி அதை தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2 அதுதான் இதோட யூனிட். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் செகண்ட் -2 தான். இந்த 9.8 வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. எல்லா சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது எல்லா பாயிண்ட்லேயுமே சேமாக இருக்காது. இந்த ஜியோட வேல்யூ வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக இருக்காது. எர்த்தோட சர்ஃபேஸை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ. ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பால் எடுத்துக்கோங்களேன். பாலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எர்த்தில் வந்து வச்சுருக்கோம். அது வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அது எது மூலயமா ரெஸ்ட்டில் இருக்க, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தில் இருக்கனால தான் அது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து நம்ம டூ வேஸில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்மை வந்து நம்ம மாஸ் ஆஃப் த எர்த்னும் ஸ்மால் எம்மை வந்து மாஸ் ஆஃப் த அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பால் அதை எடுத்துக்கலாம். ஸ்மால் எம்மை அந்த பால் அந்த ஆப்ஜெக்டோட மாஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் ஸ்மால் எம்னும், அந்த எர்த்தோட மாஸை வந்து நம்ம வந்து கேபிட்டல் எம் அப்படின்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் மாஸ் அந்த எர்த்தோட என்டையர் மாஸை வந்து நம்ம சென்டர் ஆஃப் த எர்த்தில் தான் அதோட ஃபுல் மாஸுமே எர்த்தோட ஃபுல் மாஸுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 6378 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம கன்வீனியன்ட்காக நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் மூலியமாக இந்த ஃபோர்ஸை வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியில் ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஃபார்முலா என்ன? F ஈக்குவல் டு கேபிட்டல் G ஸ்மால் எம் m1 m2 டிவைடட் பை r². நம்ம வந்து இங்கே 2 மாசஸையும் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாங்க. எர்த்தோட மாசம் வந்து கேபிட்டல் எம்னும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மால் எம் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வந்து இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா F ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் எம் டிவைடட் பை r² அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த சேம் ஃபோர்ஸை நியூட்டன் செகண்ட் லா மூலயமா நம்ம வந்து இப்போ எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நியூட்டன் செகண்ட் லாவோட ஃபார்முலா என்ன? F ஈக்குவல் டு MA. எம்னா மாஸ், ஏனா ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக ஹையர் ஸ்டடீஸில் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஆக்சலரேஷன் எதை பொறுத்து நடக்குது? அந்த ஆப்ஜெக்ட்க்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்து தான் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்மால் ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த ஜியை வந்து ஏ இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் F ஈக்குவல் டு mg அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குமா? இப்போ இந்த mgயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு ஒரு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோமா, அது 2 ஃபோர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ வந்து அங்கே F அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த mgயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? mg ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைட் பை r². ஸோ 2 சைடும் m இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸ்மால் g ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M டிவைட் பை r² அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மாஸ் ஆஃப் த எர்த் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். G ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M டிவைட் பை r². ஸோ நம்ம இதிலேருந்து மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கேபிட்டல் M தானே மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ வந்து அந்த எம்மை வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வரோம். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸ்மால் g r² டிவைட் பை கேபிட்டல் G. இதுதான் மாஸ் ஆஃப் த எர்த். நம்மளுக்கு வந்து ஸ்மால் g கேபிட்டல் G அண்ட் r வேல்யூ இந்த 3 வேல்யூவும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன மாஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு 5.972 into 10 to the power of 24 kg அப்படின்ற வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த 3த்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ தான் கிடைக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஷுவல் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.